நம்மளுடைய இவி பைட்ஸில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைசன்ஸே இல்லாமல் ஓட்டக்கூடிய ஓலா நிறுவனத்திலேருந்து லான்ச் பண்ண ஓலா ஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இவங்க 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓலா ஜிக் ஸ்டாண்டர்ட், ஓலா ஜிக் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி 2 வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஓலா ஜிக் ஸ்டாண்டர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரையும் 1.5 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடிய ஸ்வாப்பபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்வாப்பபிள் பேட்டரி அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக ரிமூவ் பண்ணிட்டு போய் வீட்டுக்குள்ளேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்றதுக்கும் இவங்களே சார்ஜரும், அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜரே கொடுத்துறாங்க. இந்த பைக்கை நீங்க ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 112 கிலோமீட்டர்ஸ் வரையும் ரேஞ்ச் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 250 வாட்ஸ் பவர்ல ரன் ஆகக்கூடிய BLDC ஹப் மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு போகக்கூடியது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு நீங்க லைசன்ஸ் கூட வாங்கணும் அப்படிங்கிற தேவையே இல்ல. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் வயசானவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உண்மையிலுமே சூப்பரானதா இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க QR கோட் மூலமா உங்களுடைய ஹேண்டில் பார்லயே உங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அன்லாக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே அப்படியே இந்த ஓலா ஜிக் பிளஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு போனீங்கன்னா 1.5 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடிய 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க ஒரே ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 152 கிலோமீட்டர்ஸ் வரையும் உங்களால கண்டிப்பா டிரைவ் பண்ண முடியும். இந்த கிக் பிளஸ் உடைய டாப் ஸ்பீடும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு வரையும் போகக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இருக்கு. சோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்பீட் அண்ட் தென் ரேஞ்ச், இந்த ரெண்டும் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபரன்ஸ். இது இல்லாம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல காமனா இருக்கக்கூடிய சூப்பரான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புஷ் ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இது மூலியமா உங்களுடைய ஸ்பீட், ரேஞ்ச் எல்லாத்தையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லயுமே இவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மூலியமா உங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கூட இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சார்ஜ் குறைஞ்சா இன்டிமேட் பண்ணக்கூடிய லோ பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க LED ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் தென் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டருடைய வீல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓலா ஜிக் ஸ்டாண்டர்டுக்கு 39,999 அப்படிங்கிற மாதிரியும், ஓலா ஜிக் பிளஸுக்கு 49,999 அப்படின்னு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much friends.